வெல்கம் டு மிஸ்டர் லியோ விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் சீரிஸ் பார்ட் 2க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நாகர்கோவிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்திருக்கோம். ட்ரிவாண்ட்ரமில் முக்கியமான பிளேஸு ஜூக்கு வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்ததுனால ஜூக்கு வந்திருக்கோம். ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். ஸ்டேட் ஒன்றால் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம கூட்டமாக இருக்குது. கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்திருக்காங்க ஜூக்கு. செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜய் ப்ரோ போய் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். அடல்ட்ஸ்க்கு வந்து 30 ரூபா, ஃபேமிலிக்கு 70 ரூபா. ஸோ குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்றதை போய் பார்த்துடலாம். ஸோ பிளாஸ்டிக் இன்சைட் நாட் அலவுடு, உள்ளே அலோட் பண்ண வரதில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கவர் கொடுத்து ஸ்நாக்ஸ்லாம் இந்த கவர்லேயே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் நாட் அலவுடுன்னு இன்சைடில். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இல்லை, இது என்ட்ரன்ஸ்குள்ளே இன்னொரு என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பைசன் பார்க்க வந்திருக்கோம். பைசன் யாரும் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே பைசன் தான் வச்சுருக்காங்க. பாகுபலி படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன் ப்ரோ, பாகுபலி படத்தில் நிற்கிற மாதிரியே நிற்கிதுல்ல. கொஞ்சுக்குதா சண்டை போடுதா, சண்டைக்கு தயாராகுதா? போடு அடி. நீயா நானா? நீயா நானா பார்த்துக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நிற்கிது. ஒரு பெரிய சண்டை போட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பைசன் சண்டையை பார்க்கலாம். இப்போ பைசனுக்கு ஒரு கொம்பு வச்சு குத்துது. என்ன ப்ரோ, மூஞ்சி சிங்கம் மாதிரி தெரியுது இங்கிருந்து பார்த்தா? இது ஆமா, மூஞ்சி சிங்கம் மாதிரி இருக்குது. ஓ, சிங்கவால் இருக்குன்னா மூஞ்சி சிங்கமாக இருக்குமா? ஒருவேளை சிங்கத்துக்கும் குரங்குக்கும் டேஷாக இருக்குமோ? பின்னாடி கொக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. முன்னாடி குரங்கு, பின்னாடி கொக்கு. கக்கா போ. இதுக்கு பேர் என்ன? ஆஸ்ட்ரிச். ஈமுவா? ஈமுகோலியா? ஈமுகோலி சொல்லி தான் எங்கள் ஊரை ஏமாத்துறானுங்க ஈரோட்டில். இவனை டக்குன்னு பார்த்தா யாருன்னே தெரியாது. நானே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னடா கட்டையை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தான் உத்து பார்த்தேன். பார்த்தா இது ஒரு ஆந்தை, 2 ஆந்தை வச்சுருந்தாங்க. எனக்கு சத்தியமாக தெரியல அங்கே ஆந்தை இருக்குது அப்படிங்கிறதையே. எல்லோ கலர் பேரட். இது பார்க்கும்போது ஒரு ஆசை வருது, கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு. ஆனால் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கிளியை பாருங்களேன், ரொம்ப ஒயிட்டாக ஏஞ்சல் மாதிரி அழகாக இங்கேயும் அங்கேயும் விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஏஞ்சல் கூட்டத்துக்குள்ளே ஒரு கோஸ்ட்டு மாதிரி பேய் கிளி ஒன்று இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. நம்ம பசங்கள்லையே நான் வருத்தப்படுறேன், ஒரே கூட்டமாக சூப்பராக இருக்காங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு. நான் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வண்டலூர் ஜூருக்கு ஃபேமிலியோடு போயிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து அங்கே சுத்தம் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே ட்ரிவாண்ட்ரம் ஜூவில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சுத்தமாக நீட்டாக வந்து அனிமல்ஸ்க்கெலாம் ஃபுட்டு வச்சு அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாங்க. செழிப்பாக வச்சுருந்தாங்க அனிமல்ஸ் எல்லாத்தையுமே. ஆனால் வண்டலூர் ஜூவில் நான் அப்படி எதுவும் பார்க்கல. ஏன்னா அவ்வளோ சுத்தம் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே நான் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரோ எப்படி கழுவு 360 டிகிரியில் திருப்புது ப்ரோ. எப்படி திரும்பி பார்க்குறான் பார்த்தீங்களா? 360 டிகிரி அப்படியே டபக்குன்னு திருப்பி பார்க்குது. ஓய், ஒரு சிலுப்புனா உண்மையாலுமே இப்படிலாம் யூனிஃபார்ம் கொடுப்பாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். உனக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? போட்டுக்க வேண்டியதான். போடுவேன் ஒரு நாள். ஒரு நாள் இல்லை, ஆனால் யூனிஃபார்ம்ஸ் இப்படி இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். என் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன். முதல்ல இருக்குது மீன் வாய் முதல்ல மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எதாவது தெரியுதா? எனக்கு தெரியுதே. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இவனுக்கு ஃப்ரெண்டு இவனா. நீ மட்டும் இல்லைனா நினச்சே பார்க்க முடியல. நண்பேண்டா. சரி வா கிளம்பலாம். இது நான் சிலைன்னு நினச்சேன், வாய் நவுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உருவன்னு. இங்க பாருங்க, அப்ப கூப்பிடுறா நன்னார.
நாரை எவ்வளோ இருக்கு பாருங்க. வாச்சல் 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 எவ்வளோ பெருசு இருக்கு. இங்க பாரு பட்டு. இதுக்கு சாங் தான் போடணும். ஏவாப்பா இதுக்கு சாங் போடலாமா? நன்னாரே 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 நாரழகே. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். என்ன குளிர் ஜோரமா? அப்புறம் எவ்வளோ பெருசு. அதுவும் பாரு கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் கண்காட்சி காட்டுற மாதிரி வச்சுக்கிறாங்க. அது வாய் மட்டும் வாயிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி வாய் மட்டும் ஆடிட்டு இருக்கு. மீன் எடுத்து அப்படியே போட்டுருவாங்க ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ, அது செட்டப் பார்த்தீங்களா? அங்கே கீழே தொங்குறதுலாம் இந்த என்னது இந்த 3D படத்துலலாம் வரும்ல, அவதார் படத்தில் கீழே தொங்கிட்டு இருக்குமே அந்த மாதிரி இருக்கு. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, எப்படி அந்த பிரிட்ஜ் மேல உட்காந்துருக்குறது. வாங்க அப்படியே இப்படி நடந்து போலாம். இன்னைக்கு லியோவுக்கு வேற காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சலில் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஆனால் பாருங்களேன் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் சேட்டை பண்ணுண்டான்னு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். லியோ லியோ ஏய். ஸோ இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே கிளாஸ்லாம் போட்டு வியூக்குனே ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. வியூ பாயிண்ட்டே சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, வியூ பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக நடந்து வருது பாப்பா தண்ணிக்கு நடுவில். டக் 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 டக். நார்னியா படம் பேர். அதில் ஃப்ரெண்ட்ஸாக வருமே அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஜோடி எங்கடி சிங்கிளாக விட்டு வச்சுருக்காங்க. அதோட ஜோடி இங்கே தூங்குது. மரத்துக்கடியில் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. கரடி இது நார்மல் கரடி இல்ல. அப்புறம் பயங்கரமான முரட்டு கரடியா? இது நார்மல் கரடி இல்ல, இது ஸ்லோத் பியர். மூக்கு கொஞ்சம் நீண்டு இருக்கும். இந்த மாதிரி கரடி தான் எங்கள் ஊருக்குள்ளே கூப்பிட்டு வருவாங்க. நிஜமாலுமே நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். வீட்டுக்கிட்டலாம் கூட்டிகிட்டு வருவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எதுக்கு? வந்து தாயத்தை கட்டி அதில் கரடி வாயில் வச்சு மந்திரம் ஓதி கையில் கட்டுவாங்க. சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நடக்குன்னு தெரில. தாயத்துக்கெலாம் வந்து கட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. நோட்டில் பழக்கப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ யாரும் அப்படி கூட்டிகிட்டு வரதில்ல. அப்பாடா. போ பளிச்சு கட்டுற மாதிரி இருக்குல்ல. ஷோ பண்ணுது கரடி ஷோ. இதுதான் கரடி ஷோ பாருங்கள். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க போல. ஒவ்வொரு இடத்துக்கு போய் நின்று அவங்க கூட்டமாக நின்று பார்த்தா இங்கே பாருங்களேன், கூட்டமாக நின்று பார்க்குறாங்க கை காமிச்சு. அது அப்படியே பார்த்தா எங்கே பார்த்தா ஷோ காட்டிகிட்டு இருக்கு. கரடி ஏன் போதையாக இருக்குது பார்க்குறதுக்கு? அதான் ஏன்னா அதுக்கு பேர் பியரில். ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதா? மொரட்டத்தனமாக பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தாங்க. ஜூக்கு ராஜா. இங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிக்க முடியாது அதால. எப்படி படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கான். லைன் கிங் ப்ரோ. முஃபாசா மாதிரி இருக்கான் ப்ரோ. முஃபாசா மாதிரி இருக்கான் ப்ரோ. அங்கே பாருங்க படுத்துட்டு இருக்குது. ப்ரோ உண்மையாலுமே அப்படிதான் ப்ரோ இருக்கிறோம். காட்டுக்கே ராஜா மாதிரி இருக்குது ப்ரோ. போ பங்கமாக இருக்கான். வேற லெவலில் பங்கமாக இருக்கான். முஃபாசா முஃபாசா முஃபாசா.
இதெல்லாம் யாருக்கும் சொந்தமில்லை. ஆனா இதை நீ அழியாம பார்த்துக்கணும். அதான் பெரிய பொறுப்பு. மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசன் கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான். சாமி பங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வண்டலூர் ஜூவில் இருக்கிற லைனை விட இங்கே பார்த்தீங்கன்னா அது செத்த மாதிரி இருக்குது, இது அதை சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்படியே சரி திரும்பிக்கிட்டேன், போங்கடா ஒழுங்காக ஓடி போயிருங்கடா, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு திரும்பிச்சு. ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டேன், பேக் போஸ்ட் காட்டுறேன் அப்படின்னு பேக் போஸ்ட் காட்டுது. வாய் எவ்வளோ பெருசு ஓப்பன் பண்ணிச்சு தெரியுமா இப்போ? பல்லு பத்தியா? அது பாப்பா அதை தாண்டிடும் பாப்பா. இங்கே பாரு எவ்வளோ தாண்டறதுக்கு எத்தலூண்டு கேப் இருக்கு பாரு. அப்படியே ஏறி அப்படியே வந்துடும். கம்பியை தாண்டி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கம்பியை தாண்டி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய வாய்! வா டே சாமி, சண்டை போட்டுச்சா? ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. சவுண்டு மூஞ்ச பார்த்து முறைக்கிறத பார்த்தாவே பயமா இருக்குது பாப்பா. அது வாய், அது ஓப்பனிங் பார்த்தியா? கண்ணு வரைக்கும் இருக்கு சைட்லேருந்து பார்த்தா. பாப்பா குட்டி அவ்வளோ பெருசாக தெரிஞ்சது வாய். பின்னாடி வராம பாருங்க. குட்டி பின்னாடியே தாய் வருது. எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. பங்கமா வரான் ஒருத்தன். இங்க பாருப்பா பாப்பா, ஏதோ டைனோசர் படத்துல பாக்குற மாதிரி இருக்குது. வரி வரியா ப்ரோ, அது தோல் தான் ப்ரோ, ரொம்ப வயசானது போல. அது அங்க நிறைய இருக்கு. மான் மான் சொல்லுங்க. மான் மான் அப்படி சாப்பிடுதா? அப்படி சாப்பிடுதா சாமி? வீட்டுக்கு கூட்டு போலாமா? எரும மாடு தானே அது? ஓ, நம்ம அங்க இருந்தா பாத்துட்டு வந்தோமா இப்போ? அப்படியா? ஓ, இப்போ நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோமா? ஓ, அது ப்ரௌனா இருந்துச்சு, இது பிளாக்கா இருக்கு. அங்க வீடு கட்டி கொடுத்தாங்க. அங்க பாருங்க மானு, அங்க இருக்கு. கொம்பு பாத்தீங்களா பெருசா இருக்கு. பாருங்க போடா, இது பாருங்க. இது ஒண்ணும் பண்ணாது ப்ரோ. குட்டி மானு தான். அங்க ஒரு மான். நெருப்பு கோழி வாயை தந்தா நெருப்பா விடுமா. போஸ் கொடுக்குது கரெக்டா எடு. நீ ஒரு கேமராமேனுங்கிறத கரெக்டா காட்டு பார்ப்போம். என்னடி? சரி, கேமரா உமன். வெள்ளமான் வெள்ளமான். இது கௌரியா? கௌரிமான். இங்கே போகிற மானை பார்த்தீங்களா, கொம்பே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுழன்று இருந்துச்சு. செம்மையாக ஆட்டம் போடுறான் அவன். புள்ளிமானுக்கு ஃப்ரெண்டு பற்றியா கொக்கு? இன்னொரு கொக்கு. எல்லா புள்ளிமானுக்கும் ஒரு கொக்கு இருக்குது பாப்பா. மேலே பூச்சிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக இருக்கும். எல்லா புள்ளிமானுக்கும் ஒரு கொக்கை ஃப்ரெண்டாக பழகி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு நிறைய மான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்துடுவா. நிறைய இருக்கு மான். லெப்பர்டு அங்கே இருக்கு. நல்லா தின்னுபிட்டு நல்லா கால் நீடி தூங்கிட்டு இருக்கிறான். எந்திரிக்க மாட்டான் போலையா? டே, எல்லாரும் நிறைய பேர் வந்து நிக்கிறோம்டா. எந்திரிச்சு மூஞ்ச காட்டுறா. பாத்தீங்களா? எல்லாம் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கானுங்க தின்னுபிட்டு? அவ்வளோ சோறு போட்டானுங்களா என்ன? போறானே தெரியுதுங்களா?
முழிச்சிட்டு தூங்குறான் ப்ரோ. முழிச்சிட்டு தான் ப்ரோ இருக்கிறான். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கான்னு. எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்களேன். கண்ணாடி கண்ணாடிலாம் போட விட மாட்டாங்க ப்ரோ. காலை பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய எலும்பு இருக்குன்னு? அந்த எலும்பில் இருக்கிற கறியெல்லாம் தின்னுபிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்குது. இவன் வந்து பெங்காலி மகன், பெங்கால் டைகர். ஆனால் சிங்கம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பெங்கால் டைகர் எவ்வளோ அழகாக சுகமாக கால் மேலே காலை விரிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கான். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இதுதான் லேடி சிங்கம். ஒன்றே ஒன்று இருக்குது கரெக்டாக. அதை பற்றி ஷோகேஸ் பொம்மை மாதிரி மேலே ஏறி படுத்துட்டு இருக்கு. வரேன் ப்ரோ. இவன் சாப்பிடாம இருக்கான் ப்ரோ. பசியில் இருப்பான் போல. ஆனால் தூங்குது. அழகாக தூங்குறான் சந்துக்குள்ளே. டைகர். கண்ணமொழி உன்னை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தூங்குறான். ஃபீடுக்கு பாருங்க கறி எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னு. சாமி இவ்வளோ கறி சாப்பிடுமா? இதுதான் இந்த ஜூவோட மேப்பு. என்டையர் மேப் இங்கே தான் இருக்குது. எங்கெல்லாம் எது இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஹங் டீர். குட்டியாக தான் வளரும் போல். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. முள்ளமன்றி உடம்புல ஆயுதத்தோடு சுற்றுற ஒரே இருக்கும். நான் தொட்டு பாடுறா முடிஞ்ச நான் தொட்டு பாடுறா அப்படின்னு தைரியமாக சொல்லும். இங்கே இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒன்றையும் காணோம். அருவியெல்லாம் இருக்குது. பட்டர்ஃப்ளை ஒன்றே என் கண்ணுக்கு பட்டிருக்கு. தண்ணிக்குள்ளேருந்து வேட்டையாடுற மாதிரி நின்றுட்டு இருக்கான் நம்மளை பார்த்துட்டு. இவனுக்கு வேற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆமை ஒரு நாரை. 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்கானுங்க. நம்மளை வேட்டையாடுற மாதிரியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஓடு, தாக்குதல் ரெடி ப்ரோ. ஏரோப்ளைன் மோடில் இருக்குது. இப்போ பாருங்க டேக் ஆஃப் ஆகும். அப்படியே ஜம்ப் பண்ணி பிடிச்சி அப்படி இருக்கும். சாமி வாயை திறந்துட்டு நின்றுட்டு இருக்கு. ஓடுங்க உட்காமக்க. இப்போ நம்ம ரெப்டைல்ஸ் காட்டுக்குள்ளே போகிறோம். உள்ளே போனால் நிறைய பாம்புகளை பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். கிரீன் அனகோண்டா இவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. சின்னது தான். சுருள் இருக்கு ப்ரோ பாருங்க. விவசாயிகளின் நண்பன், விவசாயிகளோட நண்பன். என்னோட ஃபேவரட் வெனம் இது.
கிங் கோப்ரா. இவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியுமா அதை? வாய்ப்பே இல்லை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. போட்டு எரிஞ்சிட்டு போயிருக்கு. இது மட்டும் படம் எடுத்துச்சுன்னா செத்துருவோம் நானா. ஐயோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு உடம்புலாம் பயங்கரமாக நடக்குது ப்ரோ. சி பாயே வளருது பாருங்க பயத்தில். உள்ளே போய் அழகாக படுத்திருக்கான் தெரியுதுங்களா. அவ்வளோதான் கைஸ், இதோட கடைசி ரெப்டைல்ஸு ட்ரிவாண்ட்ரம் ஜூ முடிஞ்சது. இங்கேருந்து வெளியில் போய் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் ஜூ வந்தீங்கன்னா பக்கத்துலேயே மியூசியம், 3D தேட்டர்ஸ்னு பிளேஸ்களுக்கான கேம்ஸ்ன்னு நிறையா வச்சுருக்காங்க. எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. அடுத்து நாங்கள் எதாவது சாப்பிட்டு நேராக கோவளம் பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். நேராக ட்ரிவாண்ட்ரம் ஜூவிலேருந்து கோவளம் பீச்சுக்கு வந்தாச்சு. சரியான பசி, ஆஃப்டர்நூன் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் கோவளம் பீச்சுக்கிட்ட. டேஸ்ட் ஆஃப் கேரளான்னு போட்டிருக்கு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்றது எங்களுக்கு தெரியாது. போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆர்டர் பண்ணியிருக்கோம். போய் சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பரோட்டா, பீஃப் கறி, அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பிரியாணி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை டேஸ்ட்டு பார்த்துடலாம். குடியில் வச்சுருக்காங்க ஹோட்டலில். நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையுமே குடியில் வச்சுருக்காங்க இங்கெல்லாம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி பார்க்க முடியாது. நம்ம ஊர் சைட்லலாம் கிறிஸ்தவ மக்கள் மட்டும்தான் இதில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹோட்டலு, சர்ச்சு, வீடே வந்து பார்த்திங்கன்னா குடியில் மாதிரி தான் வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே. ஸோ நாகர்கோவில், ட்ரிவாண்ட்ரம் எல்லா சைடுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டைம் கிறிஸ்மஸ் இங்கே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு வந்திருக்கோம். கோவளம் பீச் வந்துட்டோம். நல்லா சாப்பிட்டு கோவளம் பீச் வந்தாச்சு. இருட்டும் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பீச்சில் கூட்டமாக இருக்குது பயங்கரமாக. ஹோட்டல்ஸ்லாம் நல்லா பார்ட்டி பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருட்டாயிருச்சு. ஒரு மாதிரி சன் மறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கோவளம் பீச் நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இங்கே 2 பீச் இருக்குது. இது ஃப்ரண்ட்டில், அந்த சைடில் ஒரு போட்டிங்லாம் அந்த பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அந்த பக்கம் போல் பயங்கர கூட்டமாக இருக்குது போட்டிங்லாம் இருக்கிறதுனால. அதனால் நாங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் வந்துட்டோம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஃபஸ்ட்டு இதில் அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை, அதனால் இங்கே வந்துட்டோம். ஆனால் நல்லா இருக்குது சின்ன சின்னதாக. அங்கே பாருங்களேன், இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கள்ல, ஒரே ஒரு ஹவுஸ் பக்கத்தில் பீச். செம்மையாக இருக்குல்ல. விதுக்குட்டி, விதுக்குட்டி, விதுக்குட்டிமா, சூப்பரே. கடலை இப்படி சன்செட் டைமில் பீஸ்ஃபுல்லாக இந்த அலைகளை ரசிச்சுட்டு உட்காந்து பார்க்குறதுலேயே தனி சுகம்தான். இந்த அலை வேறு லெவலில் பீஸ்ஃபுல் கொடுக்குது. அது இல்லாமல் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எந்த லெவலுக்கு நான் சொல்லணும்னு தெரில, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. அது எங்களை விட குட்டீஸ் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம்.
அது இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரிப்பை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், உங்களுக்கும் வீடியோ காமிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் கரெக்டாக பண்ணியிருக்கோம். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் சீரியஸில் கன்னியாகுமரி நாகர்கோவில் மக்கள் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.